ஆண்டவா நீங்க படியிலக்க சென்றவுடனே இங்கிருந்து சிவனானது பட்டினியாக வந்தது. 2 நாள் ஆரம்பொழுதாகவே பட்டினி என்று வந்திருக்கிறது. அதை அடியால் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அடியே பார்வதி, என் பேர்ல உனக்கு அவ்வளவு சந்தேகமா? அடியே பட்டினியாக இருப்பது என்று சொன்னாயே, அதை நாம் பார்க்க வேண்டாமா? என்பதாகவே ஆண்டவன் அந்த ஆண்டவனாகிய பகவான் சொல்லக்கூடிய நேரம் அந்த வார்த்தையை காதிலே கேட்டு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? என்னையா முன்னாடி துயிலே முடிந்திருந்த அந்த சிவனை எடுத்தால் திருக்கிறானே அந்த சித்தகம்பை வாயிலை சிவன் வெளியாண்டாரை அந்த பெரியரிசியை கம்மி கொண்டு சிவனை சுத்தி சுத்தி அறிந்தால் ஆண்டவன் ஆண்டவன் பாத்தியாடி சொல்றிய பாத்தியா என்று அறைக்குள்ள இருந்தால் இந்த அருணதையாரமாயவில்லை செப்புக்குள்ள இருந்தாலும் சிவனடிக்காமலை இன்னி 14 உலகத்தின் காத்து ரசிக்கக்கூடிய பகவான் என்று மரியாதை கடும் சோதனை செய்து விட்டாயே செய்து விட்டாயே பாத்தியா அறைக்குள்ளே தாய் இருந்தாலும் என்னை சோதனை செய்ததினால் நீ 3 பிறவியானது பிறக்க வேண்டும் அறிந்தறிந்து பிறப்பாய் அறிந்தறிந்து நீ பிறப்பாய் அண்டவா பகவானே பகவானே என்று என்னென்ன படித்து எழுத்தன கற்றாலும் கச்சாலும் பின்பற்றி என்பதற்கு இலக்கணம் கொடுத்து விட்டேன் சாமி இல்லவா மன்னிக்க வேண்டும் மன்னித்தருட வேண்டும் இம்மனாகவே சொன்னவுடனே அடித்த சாமி உனக்கு அடித்தேதான் ஆச்சரியம் கிடையாது ஆண்டவா பகவானே நான் சொல்லுகிறேன் கேளுங்களா
வேண்டும் அல்லவா? உனக்கு குழந்தை வேண்டுமானால் வேண்டுமானால் அருணி சரி. அடியே நான் சொல்லுகிறேங்க. தெரியும். அதாவது எப்படி தெரியுமா? எப்படிங்க? கம்பா நதியிலே தானம் பண்ணினான். நான் பற்றி கசூரிங்கரை சேவை செய்தான். சேவை செய்து கொண்டோம். குழலாளிலே அடைத்திருந்த கோலோரனை பட்டு கொடுத்தான். பட்டு கொடுத்து வழி கொடுத்து பணி எடுத்து வழி கொடுத்து பகவானை அடிவணிந்து அடிவிழுந்து கொண்டு இந்த கைலாச மலையிலே மதிலே வந்து கொண்டு அந்த 32வது தோணிலே மதிசி முழங்கிய மண்டபம். மண்டபத்தில் அங்க என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? அசையாத மணிவிடக்கு அணியணியாய் எரிந்து கொண்டிருக்க அம்ம பார்வதாதேவி ஆண்டவனை அடிபணிந்து கொண்டு அந்த இறைவனை அடிபணிந்து அந்த 32வது தோணிலே முரசி முழங்கிய மண்டபத்தில் அந்த மண்டபத்தில் அந்த தூண்டாத மணி விளக்கு பக்கத்தில் சரி 3 பேரும் சுத்தினார். சுத்தி வந்து ஒரு என்று குலகை போட்டார். மேமன்னாடின் துயிலை எடுத்து எடுத்து கொண்டு முந்தியது தவம் இருக்கிறான். எடுத்து கொண்டே வருகிறார்களா? யாரு? யாருயா? பார்வதியானவர். உமாமகேஸ்வரி முந்தியது தவம் இருக்கிறான். இருக்கிறான் இது அறிந்தார் ஆண்டவன். ஆடி பெண்ணை அசையாத மணி விளக்கு அசைத்து விடுகிறான். 3 சுடரானது முத்து போடுகிறான். அதை கூட்டி விடுகிறான். கோலகிரி பார்வதி அதை கொண்டு வருகிறான். கைலாசமலை கொண்டு வருகிறான். அந்த கைலாசமலை கொண்டு வந்து அம்மையார் என்ன செய்கின்ற அன்று தங்கை மறுவதையோ அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது அது குழந்தையாக இருக்கிறதா? பிண்டம் போல் இருக்கிறது. பிண்டம் காலிலே கையிலே கனக சதசி ஒன்றுமே வாழ்க்கையிலே வாழ்க்கை சதசி ஒன்றுமில்லை. Hello.
நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு பிண்டமும் தந்திருக்கேன். நான் முதலாக பிரம்மனை அழைத்து அழைத்து கொண்டு ஒரு குழந்தை பெண்ணாகவும் 2 ஆண் குழந்தையாகவும் ஒருவனுக்கு சொன்னான். ஒருவித்தாலே அந்த பிரம்மனை கொடுத்து கை வகுந்தான், காது கொண்டான், கண் மூக்கு செவிகளை வைத்தான். வைத்து கொண்டு நான் இருக்கிறார் ஆண்டவன். ஆண்டவன் சிவனை பேர் மாயாண்டி சொல்லேங்களா செப்பு சிலை போல் அப்படி நிற்கிறான். அவன் கொண்டே இருக்கிறானே. என் பேச்சியம்மா பிரம்மசக்தி பிரம்மசக்தியானவள் அம்மை சக்தியான பார்வதாதேவி தேவியானவள் அவருடைய சக்தியை கொடுத்தாள். சக்தி மட்டும் போதவே போராடுறவா சிவனை தன்னுடைய சிவனை கொடுத்த உடனே கொடுத்த போது அங்கே வீரமாக இருக்கிறது விதமாக இருக்கிறது என்று அழுதிடுமா குழந்தையுடைய சத்தம் கேட்டோம். குழந்தைகளி பார்வதி ஓட்டமும் நடையுமாகவே வந்து ஓடி வரலாம். குழந்தையை பார்க்கிறாக ரொம்ப நன்னா இருக்கு. இன்னும் அழகா இருக்கு பாத்தியா? இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆதி மகேஸ்வரியானவள் ஆண்டவனுடைய செயலால் பச்சை நரம்போடி சுமத்து பச்சை நரம்போடி பாலமதமானது சொல்கிறது. அம்மையான பார்வதி என்ன செய்கிறார்? சீராட்டினார். பக்குவமா வளர்த்து வருகிறார்களா சக்தியும் சிவனும் சேர்ந்து கொண்டு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறார்கள். என்ன பேருயா? பெண் குழந்தையா பிறந்ததினால் பேச்சியம்மாள் பிரம்ம சக்தி என்றும் சரி பேச்சியம்மாள் பிரம்ம சக்தி பிரம்மசக்தி என்று பெயர் கொடுத்து சுவதாரு வழியே பிறந்ததினால் ஈசன் என்று பெயர் கொடுத்து சிவ சுடலையாண்டவன் என்று வேலை கொடுத்து கொடுத்து கொண்டு மகாவிஷ்ணுடைய அவதாரத்திலே பிறந்ததினால் பிறந்தாலே முண்டசுவாமி உண்டை சாமிட்டு முண்டன் பேச்சு சுடலை முண்டன் முண்டல் 3 குழந்தையும் ஆமா அங்க மாணிக்க தொட்டி பேச்சியம்மாள் பிரம்மசக்தி அம்மா பிரம்மசக்தி அம்மா சிவ சொல்லையாண்டவன் முண்டசாமி முண்டை சாமியா அந்த 3 பேர்களும் ஆமா அந்த மாளிகை தொட்டிலே வளர்ந்து வருகிறார்கள். வளர்ந்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அங்க என்ன நடக்குது தெரியுமா? என்னையா தாய் வயிற்றிலே பிறப்பு என்று ஒரு நாள் இருந்தால் ஆமா இறப்பு உண்டு இல்லையா? ஒரு நாள்
அந்த கைலாசமணி தேவாரி அந்த தேவாரி ஒருவர் இறந்து சரி அந்த செத்த புறத்தை எடுத்து எடுத்து விட்டு அந்த சுருதியான மையானம் அந்த மையானம் கொண்டு வந்து என்ன செய்கிறார் என்னையா தன்னையே வைத்து அந்த சுருதியான மையானம் சூழ இருவரத்தி சுத்தி வர சார்ந்து பூசி காட்டு பூசி கொண்டு அழகாகவே 7 வருஷம் போட்டு எம காலால் ஓடுகிறார்கள் துருத்தி கொண்டே முது கொண்டே இருக்கிறார்களா எம காலால் ஊதக்கூடிய நேரம் நேரம் அல்லவா அந்த பிணமானது இருக்கிறது எப்படி எப்படியா இருந்து நேரமோ யம சாம நேரம் நேரம் அல்லவா என பெருங்கால இரமல்லவா நேரம் அல்லவா அருமையாகவே என்ன செய்கிறான் என்னையா செய்து கொண்டு சாம என் தேசியம்மா பிரம்மசக்தி சிவசுடையானவன் சம்பியானம் என்ற சுவாமி சாமியடவா 3 பேரும் எப்படி இருக்கிறார்கள் எப்படி இருக்குது மணி தூங்கி மகனே சுடலை அப்பா மகனே வயாண்டி எழுதுறீடா நேரம் ஒரு சாமம் போய் மறு சாமம் மறு சாம வேலை இல்லவா மனம் எரிந்து கொண்டிருக்கிறது மனம் எரிந்து கொண்டே இருக்கிறது அமனப்பா குடிக்கலாமா குடிக்கலாமே தனக்கு வயிறு தெரியுமா நிறைவே தெரியாதுங்களா குயில் அமதப்பால் குடித்தால் முசிக்கிற போறதில்லை என்று என்ன